அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் தென்னிந்திய நடிகர்கள் சங்கத்தின் சார்பாக வரவேற்பதிலே, அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த இடத்தில் நான் நிற்பதற்கு குறிப்பாக ஒரு நடிகனை பார்த்தால் கை கொடுக்க தோன்றும், அவரோடு கையெழுத்து வாங்க தோன்றும், இல்லை அதிகபட்சமாக அவரிடத்திலே ஒரு புகைப்படம் பிடிக்க தோன்றும். ஆனால் என்னை போன்று ஒரு சிறிய நடிகனை அதே மக்கள் கையெழுத்து வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு நிலையை எனக்கு என் வாழ்வில் உயர்த்தி காட்டியவர் அம்மா அவர்கள். அந்த நிலையை நான் அடைவதற்கு காரணமாக இருந்தது இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்தான். அதை உருவாக்கி கொடுத்தவர்கள் எனது சகோதரர்கள் விஷால், கார்த்திக் அவர்கள். அவர்கள் மட்டும் அன்றைக்கு இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய இந்த தேர்தலுக்கான களத்திலே அவர்கள் என்னை அழைக்காமல் விட்டிருந்தால் ஒருவேளை நான் அம்மா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கூட கிடைக்காமல் போயிருந்திருக்கும். ஆகவே என்னை போன்றவர்களுடைய வாழ்க்கையில் என்னை போன்ற வறியவர்களையும் எளியவர்களையும் உயர்ந்த நிலையில் எடுத்துக்கொண்டு செல்வதற்கான பாகுபாடு இல்லாமல் தன்னை மட்டுமே முழுமையாக நம்பக்கூடியவர்களில் நான் பார்த்த சிறந்த மனிதர்களில், உயர்ந்த மனிதர்களில், கருணை உள்ள மனிதர்களில் முதன்மையானவர் அம்மா அவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் திருப்தி அடைகிறேன். அதே நேரத்திலே அனுபவம் இல்லாத என்னை என் சமூகத்திலே எத்தனையோ பெரியவர்களெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் என்னை அழைத்து எனக்கென்று ஒரு அங்கீகாரத்தை, அரசியல் அங்கீகாரத்தை, என் சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்து அது திருவாடனை தொகுதி எனக்காக ஒதுக்கி அவர்களுடைய நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லித்தான் நான் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றேன். அந்த வெற்றி என்னுடைய வெற்றி அல்ல, முழுக்க முழுக்க அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வெற்றி தான். ஏனென்று சொன்னால் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலகட்டத்திலே அவரோடு பயணம் செய்து 2016 வரைக்கும் ராமநாதபுரத்திலே 59 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவானாக இருந்த ஒருவரைத்தான் நான் அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தால் வேட்பாளராக போட்டியிட்டு நான் வெற்றி பெற்றேன். அவரை 3 முறை நான் சந்தித்திருக்கிறேன். 2 முறை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் சந்தித்தோம். தலைவர், உபதலைவர், பொருளாளர், செயலாளரோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 1 முறை என்னுடைய நிர்வாகிகள் மூலமாக இந்த தேர்தல் நேரத்திலே சந்தித்தேன். எல்லோரும் ஆச்சரியம். முதல் நாள் கருணா சந்தித்தார், 2வது நாள் எப்படி அவருக்கு சீட்டு கிடைத்தது? இது வேறு இந்த தமிழகத்திலே அல்ல, இந்தியாவிலே வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளிடத்திலே யார் ஒருவரும் என்னை போன்ற ஒரு நடிகர்கள் ஒரு சீட்டு பெற்றிருந்தால் இதை யாரும் இவ்வளவு ஆச்சரியமாக பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அம்மா என்கின்ற காரணத்தால் தான் அவர் எப்படி இவருக்கு கொடுத்தார், இவருக்கு என்ன அதற்கு தகுதி இருக்கிறது என்றெல்லாம் என் மீது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அம்மா அவர்களிடத்திலே அழைத்து கேட்ட பொழுது, தம்பி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். என் சமூக ரீதியான ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். என் சமூக ரீதியான இளைஞர்களை எதிர்காலத்திலே கல்வி ரீதியாக 1995 நந்தனத்திலே பசும்பொன்னாருடைய சிலையை திறந்து கல்லர், மறவர், கனத்ததோர், அகமுடையர் 3 பேரையும் தேவரினம் என்று அறிவித்த நீங்கள் உங்களுடைய அரசாணையை நீங்கள் நடைமுறைப்படுத்தி அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிர்காலத்திலே கல்வி ரீதியான அடிப்படை உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்புகளிலே இடம்பெறுவதற்கு உங்களை தவிர வேறு யாரொருவராலும் அதை இந்த சமூகத்திற்கு செய்ய முடியாது என்று கேட்டேன். அதற்கு அம்மா அவர்கள் சொன்ன பதில், என்றைக்கு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தீர்களோ அது அன்றைக்கே உங்களுக்கு கிடைத்ததாக இருக்கட்டும், மற்றதை நீங்கள் அமைச்சரிடத்தில் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது இன்று வரை என் காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. இடைப்பட்ட தேர்தல் காலங்களிலே அவருடைய புகழையெல்லாம் பெருமைகளை எல்லாம் சொல்லித்தான் இந்த இடைத்தேர்தலில் நான் வாக்குகள் சேகரித்தேன். உலகத்திலே பிடல் காஸ்ட்ரோ போன்ற புரட்சியாளர்களுக்கு மத்தியிலே கூட யாரொருவர் சிந்தனையிலும் சிந்திக்காத வகையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து உதிர்த்த வார்த்தைகள், மக்களால் நான், மக்களுக்காக நான். அந்த மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்கான நலத்திட்டங்களிலேயே செயல்படுத்தி 1991 இருந்து 2016 வரை 25 ஆண்டு காலங்கள் ஆட்சியாளராக, எதிர்க்கட்சி தலைவராக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அவருடைய வாழ்வியல் இந்த மண்ணிலே விதைத்த விதையாக இருக்கும். அந்த விதை என்றைக்குமே வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த இயக்கமாக இருக்கட்டும், உங்களது புகழாக இருக்கட்டும். என்றைக்குமே அம்மா, உங்களால் நான், உங்களுக்காகவே நான். நன்றி.